நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது மந்த் எண்ட்ல வந்து கார் வாங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு ஹைலி அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி பார்க்கும்போது மந்த் எண்ட்ல பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையுமே பிரைசஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு காம்படிஷன் இல்லை. முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்க போற ஷோரூம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேல்ஸ்மேன் இருப்பாங்களே, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சேல்ஸ் டார்கெட் அப்படிங்கிற விஷயம் கொடுப்பாங்க. அதாவது 5 காராவது மந்த்லி நீ சேல் பண்ணி ஆகணும், இல்ல 4 கார் 3 கார் இப்படி ஏதாவது ஒரு சேல்ஸ் டார்கெட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சேல்ஸ்மேன் பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ்ல நிப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த மந்த் எண்ட்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கார் சேல் பண்ணா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம், இன்னும் ஒரு கார் சேல் பண்ணா பாத்தீங்கன்னா நம்ம பிரைஸ் ஹைக் கிடைக்கும் சேலரியில அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் தான் நீங்களும் போவீங்கன்னு சொல்லலாம். அதனாலேயே ஹைலி அந்த காரை அவர் சேல் பண்ணி தான் ஆகணும். அதே நேரங்களில் மந்த் எண்டும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மந்தோட பிகினிங்ல தான் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நியூவான மாடல்ஸும் லான்ச் ஆகும். அதே நேரத்தில் ஓல்டு மாடல் அவங்க தள்ளி விட்டும் ஆகணும். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது இந்த காரை உங்கள்கிட்ட தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். என்னென்ன அட்வான்டேஜ்? காரோட ஆஃப்டர் சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலான ஃப்ரீ சர்வீஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் ஃபீ அப்படின்னு ஒரு சார்ஜஸ் வாங்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ல இருந்து எடுப்பாங்க இல்லையா, அதாவது கண்டெய்னர்ல வரும். உங்களோட காரோ இல்லை வந்து 2 வீலரோ எதா இருந்தாலும் கண்டெய்னர்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஏற்றி இறக்குவாங்க இல்லையா, அதுக்கு வந்து சில பல எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், சில பல டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுவாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேலரி கொடுத்து ஆகணும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஹேண்ட்லிங் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவபிள் ஃபீ இந்த மாதிரி சில ஃபீ போட்டு தள்ளுவாங்க. அந்த ஃபீஸ் எல்லாமே நீங்க ரெடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது கூடவே நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். கார் இஎம்ஐல எடுக்கிறவங்களுக்கு சொல்றேன். மோஸ்ட்லி இந்த விஷயங்கள் பிளஸ் பார்த்தீங்கன்னா கார்ஸோட அதிகமான டூல்ஸ், உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அடிஷனலான கியர்ஸ், பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கார்ஸோட அதர் எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மோஸ்ட்லி கார் வாங்க போறீங்க அப்படின்னா மந்த் எண்ட்ல போங்க. அப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். எந்த வகையான பிரஷரும் இல்லாம சிம்பிளா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் காரை ஜாலியா வாங்க முடியும். சோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. இது போல இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.